ஸ்ரீ குருப்பியோ நமக. மன மகிழ்ச்சி நிலைத்திட அபிராமி அந்தாதியின் இந்த 80வது பாடலை நாம் பாட வேண்டும். கூட்டியவா என்னை தன்னடியாரில் கொடிய வினை ஓட்டியவா என் கண்ணோடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடமாடக தாமரை ஆரணங்கே. இதன் பொருளை நாம் பார்ப்போம். பட்டர் இந்த பாடலில் யாரோடு கூட்டு வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார். கூட்டியவா என்னை தன்னடியாரில் சொல்றார். இதன் பொருள், அபிராமியின் அருள் இருந்தால்தான் அடியவர் உறவு கிட்டும். அபிராமிதான் அடியவரோடு சேர்த்து வைக்க வேண்டும். ஆச்சரியம் போல் அடியனில்லாத எனக்கு அடியார் உறவினை தந்தாயே என என்னை தன் அடியாரில் கூட்டியவா என்று பட்டர் ஆச்சரியப்படுகிறார். கொடிய வினை ஓட்டியவா என்று சொல்கிறார். அபிராமி அடியார் குழுவில் தன்னை ஈடுபடுத்தினால் தனக்கு என்ன பயன் கிடைத்தது என்றால், கர்ம வினைகள் அடியாரை அடைந்த காரணத்தால் அஞ்சி ஓடிவிட்டன என்கிறார் பட்டர். பட்டர் இறைவன் அடியார் கூட்டத்தை தான் அடைந்தவுடன் தனது கொடிய வினைகள் ஓடிவிட்டதாக கூறுகிறார். பட்டர் கூட்டியவா என்னை தன்னடியாரில் என்று சொன்ன பிறகு அடுத்ததாக கொடிய வினை ஓட்டியவா என்கிறார். பக்தனிடம் உள்ள பழைய வினைகள் எல்லாம் பயந்து ஓடிவிடும் என்பதை பட்டர் கொடிய வினை ஓட்டியவா என்கிறார். வினையை கண்டு அஞ்சி ஓடும் என்னை பக்தனாக ஆக்கி என்னை கண்டு வினைகள் ஓடும்படி செய்தாயே என்று பட்டர் அபிராமியிடம் மனம் உருகுகிறார். என் கண் ஓடியவா என்று சொல்கிறார். கொடிய வினைகள் ஓடின பிறகு பட்டரை நோக்கி அபிராமி ஓடி வந்தாள் என்கிறார். பட்டர் அடியாராகி வினைகள் தீர்ந்து தூய்மைப்பட்டவுடன் அன்னை அபிராமி அவரை ஆட்கொள்ள ஆவலுடன் ஓடோடி வந்தாள் என்கிறார். அன்னை அருள் பெற அவள் நம்மை நோக்கி அருள் புரிய ஓடி வைந்தாள் என்பது ஆச்சரியமல்லவா என்பதை என் கண் ஓடியவா என்கிறார். பக்தனை காக்க அபிராமி நடந்து வராமல் ஓடி வந்தாள் என்று பட்டர் சொல்வது அன்னை அபிராமியின் கருணையை என்னவென்று சொல்வது என்று தெரியாமல் தவிக்கிறேன் என்கிறார். தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா என்று பட்டர் சொல்கிறார். அபிராமி தன் நிஜ ஸ்வரூபத்தை பட்டருக்கு காட்டி அருளினாள். உள்ள வண்ணம் என்பது மூலநிலை. உண்மை வடிவு அபிராமி தன் உள்ள வண்ணத்தை பட்டருக்கு காட்டி அருளினாள். கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், அம்பாளை உண்மை வடிவில் கண்ட கண்ணும் மனமும் நேரடியாக கண்டபோது அளவற்ற ஆனந்த எல்லையை அடைந்தது என்கிறார். ஆட்டியவா நடம் என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், அன்னையின் அருட்காட்சியில் கலந்து தன்னிலையை இழந்தார் பட்டர். ஒன்றாக ஆனார், உள்ளம் கலந்தார். அதனால் பட்டருக்கு உடல் ஆனந்தத்தில் ஆடத் தொடங்கியது. அருள் நிலையில் பட்டர் ஆனந்தத்தை அனுபவித்தார். ஆனந்தங்கள் ஒரே நேரத்தில் ஒன்றின் மேல் ஒன்றாக கெட்டியதால் பேரானந்தத்தில் பட்டர் திளைத்தார். அதுவும் பட்டர் ஆடவில்லை, அபிராமி ஆட்டுவித்தாள் என்கிறார். ஆகவே ஆடினேன் என்று கூறுகிறார். ஆடகத் தாமரை ஆரணங்கே என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், ஆடகத் தாமரையில் இருந்த அருள் புரியும் சிறந்த அழகிய பெண் தெய்வம் அபிராமி. ஆடகத் தாமரையில் வாழும் ஆரணங்களான அபிராமிதான் வானத்தில் தன் தாடகத்தை விட்டெறிந்து அம்மாவாசையை பௌர்ணமியாக நிலவினை உதிக்கச் செய்து அடியேனை ஆட்கொண்டாள் என்று வியந்து மகிழ்கிறார் பட்டர். அன்னை அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.